अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे पद्मनाभो अमर प्रभु विश्वकर्मा மனஸ்வர்த்த கவிதோ திருவா. பகவானுடைய திவ்யமான நாமங்கள். அதுல 46வது நாம அப்ரமேயா அப்படின்னு சொல்லு. இதற்கு முன்னால தாதுருத்தமா அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். உத்தமமான தாத்துக்கள் சிறந்ததான தாத்துன்னு ஒரு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தை தரிப்பதனால் அவருக்கு தாத்து என்று பெயர். உத்தமகா உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களை விட மிக சிறந்தவர். சிறப்பு எதனால? நிச்சயமாக இருப்பதனால், சாஸ்வதமாக இருப்பதனால், அவரை நினைத்தவர்களை எல்லோரையும் தூய்மையாக்குவதனால், இப்படி அனைத்து காரணங்கள் சொல்லி தாத்து உத்தமகா என்கிறத சொன்னார். அதற்கு பிறகு அப்ரமேயா என கொடுத்ததான ஒரு நாம. அப்ரமேயா அப்படின்னு சொன்னா பிரமேயம் ஆகாதவர் அர்த்தம். பிரமேயம்னு என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். நாம் ஒரு பொருளை பார்த்தோன்னே அந்த பொருளை அறிகிறோம். கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய புலன்கள்னால் பொறிகளால் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை அறிகிறோம். எப்போது பொருளை அறிகிறோமோ அந்த பொருளானது பிரமேயமாக ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் நாலேஜ். நான் இதை அறிவு. இந்த நான் என்கிறவன் அறிபவன். அந்த பொருளானது அறியப்படும் பொருள். இதனால் ஏற்படக்கூடியதான அறிவு. இது ஞான நேயம்னு. ஞாதா அறிபவன், நேயம் அறியப்படும் பொருள். அந்த ஞானமானது இதனால வரக்கூடியது. இந்த மூணுல நாம் எந்த பொருளை பார்த்தாலும் இந்த மூணு நமக்கு கிடைக்கும். குடத்தை பார்த்ததுன்னு நான் குடத்தை கண்டு, நான் அறிபவன், குடம் அறியப்படும் பொருள், கண்டு செயல். அதனால குட ஞானம் நமக்கு ஏற்படுறது. இப்படி உலகத்துல எல்லா அறிவும் வர இந்த பரமாத்மாவை மட்டும் யாராலையும் அறிய முடியாது. அதனால்தான் அவருக்கு அப்ரமேயர்னு அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அறிவுக்கு அப்பாற்பட்டவர், அறிவால் அறிய முடியாதவர். இந்த அறிவால் அறிய முடியாதவர்னு சொன்னதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அவர் ஏன் அறிவால் அறிய முடியாதவராக இருக்கிறார்? மாநில அறிவுல எல்லாமும் அறியப்படும். உலகத்துல எல்லா பொருளும் பார்த்தா அதை அறியலாமோ? காற்றை பார்க்கல, ஆனா காற்று நம்ம மேல பார்த்தா நாம் அறிகிறோம். சுவைய கண்ணால பார்க்கல, ஆனா நாக்கல பட்டதுன்னா சுவைய அறிகிறோம். மனிதனால் அறிய முடியாத பொருள்னு சொல்லல, ஏன் அறிய முடியலை? இது பார்க்கணும். அறிந்ததுனால் என்ன லாபம், அறியாதனால் என்ன நஷ்டம், அதுவும் கொஞ்சம் பார்க்க. ஆத்மாவை அறிந்தோமையானால், பரம்பொருளை அறிந்தோமையானால் நமக்கு இந்த பிறவி கடல்ல இருந்து மொழிகின்றது போயிடும். மறுபடியும் ஒரே தினம் மொழி பிராண விட்டாலும் பரவாயில்ல, தரையில இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மொழி மறுபடியும் வெளியில வரும், மறுபடியும் மொழிதான் மறுபடியும் விட்டார். தினந்தோறும் ஏதாவது கஷ்டம் இருந்துட்டே இருக்க மனிதன். அதை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. தலைவலி, கால்வலி, முக்கவலி ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கு. அதே போலயே நமக்கு 10 பேர் பார்த்தாலுமே அவளுக்கு நம்மளை கண்டா பிடிக்க மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு துன்பை இருக்கு, அசையே, எட்டு, ஜலத்து ஏதோ சொல்லுங்க. வேலை இருந்துட்டு தானே இருக்கு. இது இல்லாத மனிதன் நீங்க பார்க்க முடியுமோ?
அதோட இல்லாம இப்படியே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதுதான். இங்கேயே சாஸ்திரமாக யாராலையும் இருக்க முடியாது. மேக்சிமம் ட்ரை பண்றோம், எத்தனை நாள் இருக்கிறாமோ எத்தனை நாள். ஆனா ஒரு நாளைக்கு போய்தான் ஆகும். போன பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியாது, பெரிய சந்தேகம். இப்படி எதிர்பாராத கவலைகள் இந்த மனுஷனுக்கு தெரியும். இவைகள்லாம் எப்ப போகும்? அந்த பரமாத்மாவை பார்த்தால் போகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஞாத்வா தெய்வம் முத்ததே சர்வ பாதை அப்படின்னு அவரை அறிந்தால் எல்லா பந்தங்களும் அகன்றுவிடும். அப்ப அவரை அறிந்துதான் ஆகணும்னா எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கு, இது கவலைகள் இல்லாத நிலையை பெறணும். அது எல்லோருக்கும் இருக்கு. என்னத்தான் நம்ம முயற்சி பண்ணினாலும் நாம் முயற்சினால அடையக்கூடியதான பொருள் எல்லாம் சாஸ்திரமாக இல்லை. காசுங்கிறத உத்தியோகத்துக்கு போய் காசு சம்பாதிக்கிறேன், ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறேன். ஆனா அந்த காசு செலவாங்க மறுபடியும் இருக்கு. இப்ப எது சாஸ்திரமா இருக்கு? டாக்டர்கிட்ட போறது வியாதி வந்ததுன்னா மாத்திரை ஓட்டுக்கிறோம் குறையாது, மறுபடியும் வேற இன்னொரு வியாதி வருது. அப்ப நாம் பார்க்கக்கூடியதான துக்கங்களுக்கெல்லாம் முடிவானது சாஸ்திரமாக இல்லை. இந்த சாஸ்திரமான துக்கங்கள் இல்லாமல் இருக்கும் நிலையை பெறுவது அல்லது சுகமான ஒரு நிலையை பெறுவதற்கு நாம் பகவானை அறிந்து ஆகணும். இப்ப அறிந்து ஆகணும்னு தீர்மானமாயிருக்கு. அறிவோமே அப்படின்னு அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவராக, ஏன் அறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் பார்க்கணும். அவரிடத்துல ஒரு தர்மம் இல்லை. நீங்க எந்த பொருளையாவது அறியணும்னா அந்த பொருள்ல சில தர்மங்கள் இருக்கணும். உருவம் இருந்தால்தான் கண்ணால பார்க்க முடியும், சொல்லுதல் இருந்தால்தான் காதால கேட்க முடியும், சுவை இருந்தால்தான் நாக்கால பார்க்க முடியும். அதே போலவே அதுக்கு ஒரு ஸ்பர்சம் இருந்தால்தான் உங்க தோலானது அறியும். இப்படி இருக்கு. ஆனா இந்த பரம்பொருள் எப்படி இருக்க? அசப்தமஸ்பர்ஷமரூபமவ்யம் ததா அரசம் உருவமற்றவர், சுவையற்றவர், சொல்லற்றவர். ஆகையால் இந்த ஐம்புலங்களும் அவரை அடைய முடியவில்லை. ஐம்புலங்களும் அடைய முடியாததுனால என்ன பண்ண வேண்டியிருக்க? மனசும் அதை அடைய முடியல. அதனால பிரத்யட்சம் அங்க போகல. பிரத்யட்சம்னா புலன்களால் அறியக்கூடியதான அறிவு பிரத்யட்சம். அது உங்களுக்கு நேர பார்க்க முடியும். சார் நேர பார்க்க முடியாத போனாலும் சில சமயத்துல நாம் வேற விதமான அறிகிறோம், மனதால் அறிகிறோம் அப்படின்னு. இப்ப மலையில புகை இருக்கு, அந்த புகை இந்த குபுகுபுன்னு வந்துட்டே இருக்கு. ஏதோ கொஞ்சமா புகை இல்லை, வர வர வந்துட்டே இருக்கு. அதை பார்த்ததுன்னா நீங்க சொல்லு சார் அங்க நெருப்பு இருக்கலாம், ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு. அப்ப நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா நெருப்பு அங்க இருக்குன்னு புகையை கண்டுதான் கண்டுபிடிச்சது. நெருப்பு அங்க பார்க்கலாம், நெருப்பை பார்த்தோம்னா நெருப்பு பிரச்சனை. நெருப்பை பார்க்கல, புகையதான் பார்த்தாரு. ஆனா புகையை பார்த்த நெருப்பு இருக்குன்னு இது அனுமானம். அனுமானம் பிரத்யட்சத்திற்கு பிறகு இது பிரமாணமாகிறது. ஒன்னை கண்டு இன்னொன்னு அறிந்து கொள்கிறேன், புகையை கண்டு நெருப்பை அறிந்து கொள்கிறேன், இது அனுமானம். இது மாதிரி பரம்பொருளை ஏதோ ஒன்ன வச்சு இது இருக்கிறதுனால பரம்பொருள் இருக்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஏன்னா பரமாத்மா எதோட சம்பந்தப்படல. எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், ஆனா எதோடையும் சம்பந்தப்படல. அவர் ஒளியில தான் எல்லாமும் நடக்கிறது, அவருடைய சக்தியினால் தான் எல்லாமும் இயங்குகிறது. ஆனால் அவர் இதோட சம்பந்தப்படலை. லாபத்திரையில பார்த்திருக்கிறார், நடுவில் இருக்கக்கூடியதான் அந்த தீபமான தீபஸ்தம்பத்தை யாராவது சொல்றாளோ அதை சுத்திதான் கோலாட்டம் போடுறோம், அதை சுத்திதான் குதிக்கிறார். ஆனா நடுவில் இருக்க தீபஸ்தம்பத்தை கிட்ட போனதில்லை. அதே மாதிரிதான் அந்த பரமாத்மா உள்ளூர உங்க சரீரத்தில் இருக்கிற அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆனால் அவர் இல்லாத போனால் இவர்கள் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனா அவரோ இதோட சம்பந்தப்படல. ஆகையால் அவரை ஒன்றிருந்தால் இன்னொன்னால் அறியப்படுவோம் என்று சொல்ல முடியல. அனுமானம் அவருக்கு சேர்ந்தவர். சரி, இது மாதிரி அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னா அது சாதிருக்க சிமிலாரிட்டி இப்படியாக அறியலாமா? உபமான பிரமாணத்தினால அறியலாமா? இந்த பனியனுடைய முகமானது சந்திரன் போல இருக்கு அப்படின்னா சந்திரனும் பார்க்கிறேன், பெண்ணும் பார்க்கிறேன், அது எப்படி அட்ராக்ஷனா இருக்கோ அதே போல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது போல பதார்த்தம் இருக்காங்க அது சொல்ல முடியும். பிரதிமா அச்சு
அவருக்கு ஈக்குவலா ஒண்ணும் சொல்லவே முடியல சார். சமுத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டான். ஏதாவது குட்டை மாதிரி இருக்கு, கணர் மாதிரி இருக்கு, வாயில இருக்கிற ஜலம் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா ஜகனம் ஜகனாகாரம் ஆகாசம் எப்படி இருக்குன்னு கேட்டான். என்னதான் உமானம் சொல்றது இருக்கு? ஜகனம் ஜகனாகாரம் சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோரிவா. வேற வழி இல்லை, சொல்ல முடியாது. ராவணத்தும் யுத்தம் நடந்தது. ஒரு நாள் கடைசி நாள் யுத்தம். அனுமான் வேற இன்னொரு இடத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் ஆன பிறகு ராவணனை கொண்டுட்டார். கொண்டுட்டு வந்த பிறகு ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொல்லலாம், அனுமாரே நீங்க மிஸ் பண்ணிட்டு இது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த இதுதான் அப்படித்தான் இருக்கும், வேற எதோடும் கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளவுதான் வாழ்க்கையில அவ்வளவுதான் மிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்றதான் ரொம்ப கவலைப்பட்டேன். ராவனுக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்டேன், இப்படியாட்ட நான் மறுபடியும் பார்க்கணும்னு. இதை ரீப்ளே பண்ண முடியுமா? கம்ப்யூட்டர் ஆகுது, ஒன்றும் நடக்காதப்பா, இது அது ஆயிடுது. நம்மதான் நீங்க தானே ஆன்சர், நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் பார்க்கணுமே, மறுபடியும் இதை பண்ண முடியாது, இருந்தோ அடுத்த ஜென்மாவில பார்ப்போம். அடுத்த ஜென்மாவில் ஒரு கிருஷ்ணனா இருக்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்ண, அம்பே எடுக்க மாட்டேன், ஒரு ஆயுதமா எடுக்க மாட்டேன், எப்படி இதுல பார்க்கறது? அதான் என்ன பண்ண, என்னுடைய இன்னொரு அம்சம் தான் அர்ஜுனன். அவன் யுத்தம் பண்ணும் பொழுது அவனுடைய தேருக்கு மேல அந்த பிளாக்ல உட்கார்ந்து இருந்தோம். அதனால அவருக்கு கப்பல் குரங்கு மேல பிளாக்ல இருக்கிறவர் கொடியில அப்படின்னு உட்கார்ந்துட்டு அவர் யுத்தத்தை பார்த்துட்டே இருந்தார். அந்த யுத்தத்தை பார்க்கும் பொழுதும் அந்த பீஷ்மாச்சாரியை சொல்லும் பொழுது தானும் அசுரத்தை எடுத்த மாதிரி அந்த தேர்தத்தை தொட்டதுன்னு வைகுண்ட லோகத்தில் இருக்கிற சுதர்சனாச்சாரி என்னதான் கூப்பிடுறாரு நான் ஓடி வந்துட்டாரு. வந்து கைப்பற்றல் வந்துட்டார். இவர் வேணும்னு பேசல, அவ்வளவு பயம்னு பார்த்தா என்ன, அவர் எதை பண்ணினாலும் நம்ம தான் பண்ணுமா நமக்கோ அப்படின்னு அவர் இருக்கிறார். ஓடி வந்துட்டார். அப்படின்னு ரதாங்கபாணியா என்ன. அப்பொழுது இவர் கையில ரதத்தை எடுத்தார், சக்கரத்தை எடுத்தார். பகவான் பீஷ்மாச்சாரியர் கீழே இருந்தார். ஏன்னா காலமே நான் சொன்னேன், இன்னைக்கு பகவான் ஆயுதத்தை எடுக்கும்படி நான் யுத்தம் பண்றேன்ட்டு. நான் அப்படி பண்ணவே இல்லை, நம்ம சங்கல்பம் நடக்கிறத. ஆனா பகவான் பார்த்துட்ட சத்தியம் விதாட்டும் நிஜம், தன்னுடைய பக்தன் சொன்னதான சொல்லை உண்மையாக்கணும் எனக்கூடியதான அபிப்பிராயத்திற்கல்லவா எனக்கு மேல அந்த ஆயுதத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லி தெரிவித்து விட்டார். இவர் ஆயுதத்தை எடுத்தாரோ இல்லையா, போரும் ஆயுதம் பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி காரியத்தை சாதித்து விட்டார். மகாபாரத யுத்தத்துல பகவான் என்ன பண்ணார் தெரியுமா, நான் முதலே சண்டை வந்துட்டேன். பாஞ்சக முரளி தேவதத்தம் தனஞ்சயா. நாட்டுல போன பிறகு சண்டை விடுவான் அவனுக்கு. என்னடா பண்ணினா முதலே சங்கூடியே கொண்டு விட்டாரு. அதனாலதான் அவருக்கு பாஞ்சஜன்யமனது ரிஷிகேஷான புலன்களுக்கு அதிபதியாக உள்ளவர். அந்த புலன்களை எல்லாம் அடக்கி விட்டார். கௌரவாளுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடியதான புலன்களை எல்லாம் அடக்கி விட்டார். அவ புலன்கள் அவ சொன்ன பிறகு கேட்காம பண்ணிவிட்டாராம் அந்த சங்கநாதத்தினால். அது அங்கேயே நான் ஏதோ சொல்றேன் கதைக்குன்னு சொல்லக்கூடாது, அங்கேயே இருக்கு. எங்கே ஹிருதய அனுஜதாரயம் சதப்தமுலோ பூத்வா ஹிருதய அனுஜதாரயம், அவளுடைய இதயங்களை பிளந்தது அப்படின்ட்டாரு. சங்கநாதத்தினாலே பண்ணிட்டார். இருந்தாலும் இந்த டைரக்டா பகவானுக்கு காமிச்சிருக்கார். அப்படி பகவான் மாதிரி ஒரு சக்தியோ பகவான் இருக்கக்கூடியதான சாத்திரமா வேற எதற்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடிகிறார். ஆகையால் உபமானம் எனக்கூடியதான பிரமாணமும் அவரிடத்துல செல்லவில்லை. சரி, பகலெல்லாம் மொத்தம் சாப்பிடல, ஆனா குண்டாவே இருக்கான். என்ன பண்றேன், 10 நாளா பகல் ஒன்றும் சாப்பிடல, நானா குண்டா இருக்காரு. அப்ப என்ன சொல்றது, ஓ இவர் ராத்திரி சாப்பிடுறார் அப்படின்னு எப்படி கற்பிக்கிறீங்களோ அதே விதமாகத்தான் இது இல்லாதனால இது இருக்குன்னு கற்பிக்கிறீங்களோ அப்படிப்பட்டதான அர்த்தாபத்தி பிரமாணமும் அவர் இடத்துல செல்லாது. ஏன் அர்த்தாபத்தி பிரமாணம்? அர்த்தாபத்தின்னா எதிரேதி அனுமானம் செல்லதுன்னா அர்த்தாபத்தி. அனுபவத்திங்கிற ஒரு பிரமாணம் இருக்கு, அதுவாக இருக்கா, அதுவும் செல்லல. கடைசியில நின்று இருக்கிறது சப்தம்னு ஒரு பிரமாணம் தான். அந்த சப்தம்ங்கிற ஒரு பிரமாணமாக பகவான் இடத்துல தெரிகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, எம் சகிதம் அபிலத்தே சுரதிரவே 30 சிவமணிமன ஸ்தோத்திரத்துல
என்ன பண்றார்? வேதங்களும் என்ன பண்றதா சொல்லாம சொல்றது, நேர டைரக்டா இதுன்னு சொல்லலையா, ஆனா மறைமுகமாகத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன் சுவாமி? நேரா ஒரு சொல்லை, ஒரு பொருளை குறிக்கிறதையானால் ஒரு சொல்லானது அந்த பொருளுக்கு சொல்லை குறிக்கக்கூடியதான சில தன்மைகள் வேணும். சொல்லால் கொடுக்கக்கூடியதான தன்மைகள் இருந்தால்தான் சொல்லு அதை எடுத்து காட்டும். என்னது? அந்த பொருள்ல ஒரு ஜாதி இருக்கணும், இல்ல ஒரு குணம் இருக்கணும், ஒரு கிரியை இருக்கணும், அல்லது ஒரு சம்பந்தம் இருக்கணும். இது எதுவும் இல்லைங்க. ஜாதி குண கிரியா சம்பந்தம் இதான் பிரவருத்தி நிமித்தம் இருக்கும். சப்தம் அந்த இடத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு அதுல ஒரு நிமித்தம் இருக்கு. இப்படிப்பட்டதான நிமித்தங்கள் ஜாதி குண கிரியா சம்பந்த ரூபமான 4 நிமித்தங்களும் இல்லாதனால ஒரு சொல்லும் அதை சொல்லாது. அப்ப என்ன சார்? ஒரு பிரமாணமும் அங்கே போகல. இருக்கிறது 6 பிரமாணம். 6 பிரமாணங்களுக்கு பிரத்யத்தினால் அறியணுமையானால் உங்களுக்கு சப்த ஸ்பர்ச ரூப ரச கண்டங்களில் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அது இல்ல, பிரத்யட்சம் போகாது. பிரத்யத்தினால அறிய முடியலைன்னா எதை பிரத்யத்தினால அறிவீடோ அதைத்தான் அனுமானத்தினால் அறிகிறா. பிரத்யமாக நெருப்பை பார்த்திருக்கோம், பிரத்யமாக புகையை பார்த்திருக்கிறோம். புகையை மட்டும் கண்டா நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். நெருப்பே தெரியாது வந்துட்டு புகையை கண்டா நெருப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது. அனுமானம் சொல்லல. அவருக்கு ஈக்குவலண்டா அவர் மாதிரி இருக்கிற பொருள் வேற எதுவும் இல்லாதனால உபமானம் சொல்ல முடியாது. அனுமானமே எதிரேக்கு அனுமானம் இல்லாதனால அர்த்தாபத்தியை சொல்ல முடியாது. அது பாவ பொருளா இருக்கிறதுனால அனுபவத்தையை சொல்ல முடியாது. சரி, சப்தம் வேதமானது அதை சொல்லுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வேதமானது சொல்லாக இருக்கு. இந்த சொல்லானது ஒரு பொருளை சொல்லணும்னால் அதுல ஜாதி குண தெரியாதவன் தான் இருக்கணும். அவைகள் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் பாடுகிறார்னு இவர் பாடகர் அப்படின்னு சொல்லு. ஒருத்தர் நடக்கிறவர். இப்படி அவர்கிட்ட ஒரு செயல் இருந்தா அந்த செயலை வச்சு சொல்லலாம். இவர்கிட்ட ஒரு செயலும் கிடையாது, ஒரு குணமும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. இதெல்லாம் நீட்டா சுத்தமா இருக்கு. இவர் எப்படி வேதங்கள் சொல்லுது? ஆயால் அப்பிரமேயர், ஒரு பிரமாணமும் இவர்களை தெரியாது. சார், இதுக்கு முன்னால நீங்க சொன்னீங்க அவரை அறிந்தால்தான் முக்திங்கிற, அவரை அறிய முடியாது, அறியப்பட முடியாதவர் என்று சொன்னார். அறியப்பட முடியாதவர் என்று சொன்னோம் என்னால் அவரை அறிவது எப்படி அப்படின்னா, அவர் தானாக ஒழிக்கிறார். அவரானவர் தானாக ஒழிக்கணும். அவரை அறிவதற்கு இருக்கக்கூடியதான இடையூறுகளை நாம் நீக்கினோமையானால் அவருடைய சுரூபம் தானாது. ஒரு குடம் எனக்கு தெரியணுமையானால் ஒரு ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த குடத்துக்கு மேல வேற ஒன்றும் போட்டக்கூடாது. ஒரு வஸ்திரமோ ஒரு வேஷ்டியோ அந்த குடத்துக்கு மேல போட்டுன்னா குடம் தெரியுமோ? தெரியாது. சரி, இருட்டா இருந்ததுன்னா குடம் தெரியுமோ? தெரியாது. இருட்டும் இல்லை, வெளிச்சமும் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பிரதிபந்தகமும் இல்லை. ஆனா நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், குடம் தெரியுமோ? தெரியாது. கண்ணை திறந்தால வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், இங்கே குடம் தெரியுமோ? இப்போ ஒரு குடம் தெரியணும்னா என்னென்ன இருக்கணும்? முதல்ல குடம் இருக்கணும் சார். அந்த குடத்துக்கு மேல மறை ஒண்ணும் இருக்கக்கூடாது. 2வது. 3வது, அந்த மறை இல்லாத போனா அதுக்கு மேல வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கணும். 3வது. 4வது. அதுக்கு மேல என்ன? நான் வேற எங்கேயோ பார்க்கக்கூடாது, இதை பார்க்கணும். நான் அதை பார்க்க கொண்டிருந்தாலும் என் மனசு அங்கே தெரிவிக்கணும். சில நேரத்துல எதுவே பார்க்கிறோம். ரோட்ல இருந்து வரோம், எத்தனையோ பொருளை பார்க்கண்டே வரோம், ஒன்றும் ரெக்கார்டால. கிளாஸ்லயும் அப்படிதான் இருந்தாலும் நம்ம மனசும் இங்க தெரிவிக்கப்படணும். இத்தனை இருந்தால்தான் நம்ம அந்த குடத்தை பார்க்கிறோம். அதே போல இந்த பரமாத்மாவை பார்க்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இடையூறுகளை தெரிவிக்கணும். என்ன இடையூறுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மனசு. இந்த மனசானது என்ன பண்றது? எப்பொழுதும் வெளிநோக்கியே பார்க்கிறது. வெளிப்பொருள்களை பார்த்து வழக்கம் இருக்கே தவிர உள்ள இருக்கக்கூடியதான பொருளை பார்த்து பழக இல்லை. வெளிப்பொருளையே பார்க்கிறது. இன்னொன்னு, இந்த மனசுல என்ன ஒரு கவலைன்னா, இது ப்ராப்ளம்னா, இந்த மனசு எப்பொழுதும் கொண்டடிச்சுட்டே இருக்கு. உள்ள பார்க்கணும்னு சொன்னாலும் அதை நேர பார்க்கலாம். கண்ணாடியாவது அசைஞ்சுட்டே தூக்கிட்டே இருந்து, ஏன்னா நம்மளுடைய பிரதிபிம்பம் நம்ம பார்க்க முடியுமோ? பார்க்க முடியும். அதே போல இது எப்பொழுதும் ஒரு கொந்தளிப்பு இருக்கு. இது 2வது. 3வது, நமக்கு எப்பொழுதுமே இந்த மனசுக்கு இன்னொரு விவகாரம் என்னன்னு, பழச நினைச்சுட்டு கவலைப்படுறது இருந்துட்டே இருக்கு.
எப்பொழுதுமே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா பழைய சம்ஸ்காரங்கள்னாலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படி நினைச்சேனே இது ஆறு, இப்படி நினைச்சேனே ஆறு, இது எல்லோருக்கும் ஆறு, எனக்கு ஆறு, இப்படி இருக்கா இதே உங்க மனசுல நீங்க யோசனை பண்ணிப்பாரு. இது இந்த மனசுல இந்த கொந்தளிப்பு இருக்கிறதுனால தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான பிரதிபந்தங்கள்லாம் உங்களுக்கு போகணும். அது எப்படி சார் போகும்? அதற்குத்தான் வேதாந்த சிரவணம். இந்த வேதாந்த சிரவணங்கள்லாம் என்ன பண்றது? இந்த மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களையும் கொந்தளிப்பையும் பழைய சம்ஸ்காரங்களையும் நீக்கி அது பக்கமாக அப்படி திருப்பி வைக்கிறது. அது தானா பிரகாசிக்கிறது. தீபம் இருக்கு, அந்த தீபமானது வேற குத்து விளக்கு இருக்கு, லைட் இல்ல, கரண்ட் ஆஃப் ஆயிடுது, குத்து விளக்கத்தான் இருக்கு. ஆனா அந்த குத்து விளக்கு காத்துல ஆடிட்டே இருக்கு, ஏதாவது வெளிச்சம் தெரியல. அந்த குத்து விளக்கு ஆடாம இருக்கிறேன் அப்பொழுது வெளிச்சம் தெரியும். அதனாலதான் பகவத்கீதை வேதாந்த இருக்கார், திவா தத்தோயதா தீபா, காற்று இல்லாத இடத்து காற்று இல்லைன்னா வேக்குவம் நினைக்கிறார். அடுத்து அதை அசைக்கக்கூடியதான காற்று இல்லாத இடத்துல அதே போல நம்ம மனசுலையும் இந்த அசைக்கிற மாதிரி பொருள் இருக்கக்கூடாது. ஆரம்ப ஸ்டேஜிலும் அசைக்கிற மாதிரி நம்ம மனசை இருக்கிற போல பொருள் இல்லாத போனால் போற வரைக்கும் மனசு நிற்கும். அப்படி அந்த மனசுக்கு வலிமை கொடுக்கிறது வேதாந்தங்கள். இவைகளை தாங்கள் படிக்க படிக்க கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா இந்த மனசுக்கு ஒரு விதமான ட்ரெயினிங் வருது. அது அசையாது, அதுல கொஞ்சம் இருக்காது. எது எப்படி போனாலும் சரி, நான் அந்த பரம்பொருளை பார்க்கணும் எனக்கூடியதான நிச்சயம் உங்க மனசுக்கு ஏற்படும். அப்போ அந்த மனசு ஒருமைப்பாடா என்று சொன்னீங்கன்னா ஆத்மா சுயமாக. இந்த ஆத்மா வேறொன்னாலும் ஒழிக்கப்படாமல் தனக்கு தானே ஒழிக்கிறது. ஆகையால் இது ஸ்வப்பிரகாசம். அதனாலதான் அப்பிரமேயான்னு சொல்லி அது அப்பிரமேயா ஸ்வப்பிரகாச மனோவாதா மகோச்சர அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அப்பிரமேயான்னு சொன்னோம்னா அப்ப எப்படி நான் அறியறது அப்படின்னு கேட்டேன்னா ஸ்வப்பிரகாச. ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனாலயே இது ஸ்வப்பிரகாசமா இருக்கிறதுனாலதான் மனோவாதிக்கு அகோச்சரம் அப்படி அங்கே வரும். இங்க அப்பிரமேயா பெருசு அப்படிங்கிறது வேற லாஜிக்ல தெரிஞ்சுக்க. இப்ப அப்பிரமேயா எதற்கும் பிரமேயம் ஆக மாட்டார். எந்த பிரமாணங்கள்னாலையும் எந்த புலன்கள்னாலையும் அறிய முடியாதவர். இதைதான் மானோர் நோக்கி உமையாள் பங்கா மறையீர் அறியா மறையோனே. மறையீர் அறியா மறைகளுடைய கடைசி பகுதி என்னது வேதாந்தங்கள். அந்த மறையீர் அறியா வேதாந்தங்களாலையும் அறியப்பட மாட்டார். அப்படிப்பட்டதான மறையோனே அந்த ஸ்வரூபத்தை நீங்க அறியுங்கள். மறைகளுக்கு அர்த்தமாக உள்ளவரே, தேனே அமுதே சிந்தைக்குறை அறியாய். உங்க சிந்தனைக்கு அறியாதவர், மனசுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு. ஆகையால் இப்படி மாணிக்க வளர்த்த விரதம் புரிஞ்சான விவகாரங்களும் இப்படித்தான். சின்ன சின்ன விவகாரங்களும் எவ்வளவு வசதியான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இப்ப அப்பிரமேயாங்கிற நாம அங்க பார்ப்போம். சப்தாதி ரஹிதத்வா ந பிரத்யக்ஷ கம்யா. இது ஏதத் அப்பிரமயம் திரவம். உபனிஷத் சொல்றது ஏதத் அப்பிரமயம் திரவம்னு சொல்றது இல்லையா? அந்த அப்பிரமயம் திரவம்ங்கிறது அப்பிரமேயான்னு போட்டார். முதல்ல சொல்லிருக்கேன், ஒவ்வொரு நாமாவும் எங்க வேதத்துல இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க ஏதத் அப்பிரமயங்கிற துருவம் எனக்கூடியதான சுத்தி வாக்கியங்கிற அப்பிரமேயங்கிறத சுத்தி பிரம்மத்தை அந்த நாமாவை இங்க அப்பிரமேயான்னு போட்டார். அதே போல சந்த ஔபனிடம் அது அறிந்துதான் ஆனம். திருஷ்யதேது அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசதி. அக்ரியா புத்தியா கூர்மையான புத்தியினால் எல்லாத்துக்கும் பதில் உபனிடத்துல இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும். பகவான அறிய முடியாத மனதைவான திரட்டவியங்கிறது. இன்னொரு என் மனதான மனதே, மனசுனால அறிய முடியாதுங்கிறது கேமப்பட்டது. தடவுறது மனதைவான திரட்டவியம் என்ன காரணம்? ஒண்ணு விவகாரம் இல்ல. சாதாரண மனசால் பார்க்க முடியாது. வேதாந்தங்களை கேட்டு அதை சுத்தப்படுத்ததான மனசு பக்தியினாலையும் சிரவணத்தினாலையும் எந்த மனசு சுத்தமா இருக்கோ அந்த மனசனால நீங்க பார்க்கலாம். ஆகையால் பகவான் இப்ப எப்படி இருக்கார்? அப்பிரமேயனா இருக்கார். சப்தாதி ரஹிதத்வா ந பிரத்யக்ஷ கம்யா. பரமாத்மா சப்தாதி ரஹிதர். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் எனக்கூடியதான விபரீத குணங்கள் இல்லை. சப்தம் இருந்தால் காதால அறிவேன், உருவம் இருந்தால் கண்ணால அறிந்திருப்பேன். அதே போலவே ரசம் இருந்தால் சுவையால் அறிந்திருப்பேன், நாக்கால் அறிந்திருப்பேன். அவருக்குள்ள ஒண்ணும் இல்லையே, என்ன பண்றது இல்லையே.
நாபி அனுமான விஷய தத்யாப்த லிங்காபாவா. அனுமானத்தினால் இருக்கிறது அறிய முடியாத வரை அனுமானத்தை அடையணுமேனால் ஒரு வியாப்தி இருக்கணும், ஒரு ஹேது இருக்கணும். பரதோ வன்னிமான் தூமாதுன்னு புகைய காரணத்தினால நெருப்பங்க இருக்கு. நெருப்பு இல்லாத போனால் புகையாது, இங்கேயோ புகையிறது. அயால் நெருப்பு இருக்கணும். இந்த நெருப்புக்கும் புகைக்கும் இருக்கக்கூடியதான ஒரு இன்வேரியபிள் கன்காமிட்டன்ட், அதுக்கு ஒரு வியாப்தி ஞானம். அந்த வியாப்தி ஞானம்னு சொல்றது என்ன? நியத சாகச்சரியம், அவ்விரண்டும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கணும். இதுதான் நியத சாகச்சரியம். அது தத்யாப்த லிங்காபாவா நாபி உபமான சித்தா நிர்பாகத்வேன சாகிருத்யாபாவாத். பரமாத்மா மாதிரி யாராவது இருக்காரா சார்? சரி, யாரும் கிடையாது. நகஸ்ய பிரதிமா அஸ்தி யஸ்ய நாம மஹத்யதா. அவருக்கு பேரு ஏற்றஸ்ன்னு பேராம். அவருக்கு பிரதிமா திருஷ்டாந்தமே கிடையாது. அவர் மாதிரி வேற இன்னொருத்தர் இருக்காரு எங்கேயும் உங்களால சொல்ல முடியாது. அதனால சாகிருத்தன்னு சொல்ல முடியாது. நாபி அர்த்தாபர்த்தி. நடுவுல சப்தத்தை விட்டாரு. பிரத்யட்ச அனுமான உபமான சப்தம்னு சொல்றாரு. அந்த சப்தத்தை கடைகள் டீல் பண்ண போறோம். நாபி அர்த்தாபர்த்திக்கிறாச்சா தத்வினா அனுபபத்தியமானது அசம்பவா. இது இல்லாத போனால் இது நடக்காதுன்னு இருந்தால் எப்பொழுது இது இருக்கோ ஆயால் அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தாபத்தி. தேவதத்தா திவானபந்து. தேவதத்தன் பகலில் சாப்பிடுவதில்லை. ஆனாலும் பீனா குண்டாவா இருக்கேன், இழக்கவே இல்லை. 10 நாளைக்கு பகல்ல ஒன்னும் சாப்பிடல, ஜலம் கூட குடிக்கிறது இல்லை சார். ஆனாலும் குண்டா இருக்கேன். ராத்திரி பேச முட்டப்படிக்கு சாப்பிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி அது இல்லாத போனால் இது இருக்க முடியாது என்று ஏதாவது சொல்ல முடியுமோ? முடியல. நாபி அபாவ கோச்சர பாவத்தேன சம்மதத்வா. இவர் அபாவ ரூபமா இருப்பாரையானால் அனுபவத்தினால அறிகிறார். அப்படி இவர் பாவமா இருக்கார். பாவம்னு எப்படிதான் தெரியும்? அத்தி ஏவோபலப்தவ்ய அப்படி சுத்தி சொல்றது. அவர் இருக்கார் என்று தான் அறியணும். அவர் இருக்காரா இல்லையான இருக்கார் என்று சொல்றதுக்காக ரொம்ப சமப்பட்டிருக்க சொல்லி அத சுத்தியை சொல்ற காலத்திலேயே ஒவ்வொரு அம்சத்திலையும் அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேதகே அஸ்தி பிரம்மேதி வேத சந்தனேனம் ததோ விதுரிதே. யாரு பிரம்மம் இல்லை என்று நினைக்கிறானோ அவன் அசத்தா அறிறான். யாராவது தன்னை நான் இல்லைன்னு சொல்லுவானா? நான் இல்லைன்னு சொன்னா அவன் கதி என்ன இருக்கு சொல்லுங்க பாக்குறேன். அவன் தானே நான் இல்லைன்னு சொல்றான். அதனால பெரியவனா ஆக்கிடுவான். ஆகையால் அசத்துன்னு சொல்லக்கூடாது, சத்துன்னு சொல்லணுமா? ஆமா. சந்தனேனம் ததோ அஸ்தி பிரம்மேதி வேத சந்தனேனம் ததோ விதுரிதே. பிரம்மம் இருக்கு என்று தான் அறியணும். இன்னொரு உபநிடத்தை அஸ்தி அப்படிங்கிறத நேரா சொல்றதுன்னு வச்சுக்கலாம். இது அஸ்தின்னு நீங்க ஒத்துக்கணுங்கிறத அஸ்தின்னு சொன்னா மட்டும் போராது. அதை ஒத்துக்கணும்னு சொல்றதுக்காக என்ன பண்ற தெரியுமா? இவர் இருக்க சொத்துதான் சூரியனோ சந்திரனோ மற்ற எல்லாமே நடுங்கிறது சார். அப்ப என்ன, இவர் நடுங்கி வேலை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கான்னு இவருக்கு மேல அதிபதி இருக்காரா? அதுமா இல்லாத போனால் மேல் அதிகாரி இல்லாத போனால் ஒழுங்கா பண்ணுவாளா? ஒரு நாள் பண்ணலா, 2 நாள் எப்பவும் பண்ணுவாளா? பார்த்து பார்த்தா பஞ்சாங்கத்துல இன்னைக்கு 6:05 சூரியன் கரெக்டா பார்த்தா 6 தெரியும். இப்படி இருக்கிறதுனால ஒண்ணு அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அதோட இல்ல, இவரை அறிந்தால் அபயத்தை அடைகிறார்கள். ரதோ வைந்த ரசலாப பிராணன உயிரோட இருக்கல அதே இருக்க. ஏன்னா மூச்சு காத்த உள்ளிங்க வழியிலையும் யாரால போக்கிறது? அது யாரோ ஒருத்தர் தான் சார் உள்ள இருக்கிறார், வெளியில அனுப்புற. ஏன்னா மரணானந்தரம் மிருத சரீரம் இருக்கு. அந்த மிருத சரீரத்துல காத்த பம்புல அதை உள்ள விட்டு வெளியில எடுத்தாலோ அவன் வேலை செய்தானோ. அப்ப வெறுமன காத்து உள்ள போய் வெளியில வந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த காத்து உள்ள போய் வெளியில வர்றதுக்கு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்பதான் ந பிராணேன ந பானேன மத்தியோதி வெளி கஷ்டனா இதரு எனது வந்து உபாசிதோ. பிராணாபானங்களுக்கு அப்பாற்பட்டதாக யாரோ இருக்கார், அவரால் தான் உயிரோட வாழ்க்கப்பட்டிருக்கார். அதில் எத்தனை காரணங்கள் சொன்ன? ஜீவன, ரசலாவ, பிராணன, பய, அபய பிரதிஷ்டா, இத்தனை காரணங்கள்னாலும் பரமாத்மா இருக்கார். நான் சொல்லல, எல்லாம் தைத்தறிய சொல்றது, எல்லாமும் தான் சொல்றது. அவர் பாவரூபமா ஒரு பாசிட்டிவ் சப்ஸ்டன்ஸா இருக்கிறதுனால அனுபவத்தை அவரை காட்டி கொடுத்தாரு.
ஆகையால் பிரத்யட்சம் இல்ல, அனுமானம் இல்ல, உபமானம் இல்ல, அர்த்தாபத்தி இல்ல, அனுபலத்தி இல்ல, சப்தம் ஒன்றுதான் உண்டு. ஆனால் வேதாந்தங்கள்ல எத்தனை பிரமாணங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கோம்? எங்கேயும் சொல்லல. 10 உபநிஷத்துல 108 உபநிஷத்துல சொல்லி படிச்சு பார்த்தேன்னா எங்கேயும் 6 தான் பிரமாணம்னு சொல்லுவேன். இந்த வேதாந்த பரிபாஷான்னு ஒருத்தர் இருக்கார் பதில, அவர் 6 பிரமாணம் எழுதியிருக்கார். எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டா, அப்புறமே ஆங்கில நாவால இருக்கு பாருங்க, பிரதாரண்ய கோபுரத்துல சொல்லியிருக்கு பாருங்க, 2 இடத்துல பாக்கியக்காரர் டைரக்டா சொல்லியிருக்கார், இதுதான் பிரமாணங்கள். மீமாசைக்கு இதே போல 6 தான் பிரமாணம். காட்ட மீமாசை அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ராமசத் ஸ்ரீமான் அப்படின்னு வசனம் இருக்கு பாருங்க. ராமநாதன் 6 யுக்தியோட தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தினார். 6 யுக்தி என்னன்னா 6 பிரமாணங்கள். மானமயோதயம்ங்கிற ஒரு கட்டத்து சாதாரணமான நமக்கு எல்லாம் பதம் பதமா வாச்சாருன்னு சொல்லிவிடலாம். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எங்க இருக்குன்னு அப்பதான் கவலை வரும். ஆகையா இந்த 6 பிரமாணங்கள்ங்கிற இடத்துல இங்க சொல்லியிருக்காரு. அபாவசாட்சித்வாச்சன சட்ட பிரமாண, அதோட இல்ல, அபாவத்துக்கு இவெல்லாம் சாட்சி. இது இல்லை என்ற ஒரு பொருளை சொல்றேன். இல்லை என்று சொன்னா அது இல்லை என்பது அறிந்தவன் ஒருத்தன் இருக்க மாட்டியா? இந்த பூமியில குடம் இருக்கான்னு பாருங்க, அவர் பார்த்தா இல்லைன்ற குடத்தை பார்த்து இல்லைன்னு சொன்னா அது பார்க்காம இல்லைன்னு சொன்னாங்க. குடத்தை பார்த்து இருக்குன்னு பார்த்து இல்லைன்னு சொன்னா போய் சொல்றேன். குடத்தை பார்க்காமல் நம்ம குடம் இல்லைன்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்? குடம் இருக்கான்னு பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். நான் பார்க்கலங்கிறல அவன் பார்த்தேன், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்ல சாமி, நீங்க பாருன்னு சொன்னேன், நான் பார்த்தேன். பார்த்ததுல எனக்கு பூமி தான் தெரிஞ்சது, குடம் தெரியல. ஆகையால் அப்புறம் நான் என்ன பண்ணேன், கன்க்ளூஷன் வந்தேன், எப்பொழுது எனக்கு பூமி தெரிகிறதோ அப்பொழுது என் மனதே தன்னை எல்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறது. குடம் இங்க இருக்கிறதுனா பூமியை பார்த்தா போல் குடத்தையும் பார்த்திருப்பேன். எக்காரணத்தினால் குடத்தை நான் பார்க்கலையோ என் அறிவித்த விஷயமாகலையோ அக்காரணத்தினால் குடம் இல்லை அப்படின்னு, அதனால்தான் குடம் இல்லைன்னா இதுதான் அனுபவத்து. அனுபவத்தில் அபாவத்தை எப்படி அறிகிறோம் நாம? அவன் நையாயிகன் சொல்லும் பொழுது அதுக்கு தனியாக ஒரு சன்னிகர்த்தம், அபாவத்துக்கு ஒரு சன்னிகர்த்தம், விசேஷ விசேஷ பாவம்னு சொல்லும். நாம் அப்படி சொல்லல. இது எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? பூமியை பார்த்து அங்கே குடமானது பார்க்கிறது, குடமானது அறியப்படாதனால குடம் இல்லை அப்படின்னு நான். ஆகையால் இது பாவ ரூபமா இருக்கணும். அபாவமா இருந்தால்தான் பிரஷ்ன பிரமாணமாகும். ஆனா அங்க இல்லை என்று சொல்றவன் இல்லைன்னு ஒட்டல, அவன் இருக்கான். இல்லை என்று சொல்றவன் அறிபவன் ஒருத்தன் இருக்கான். ஆகையால் அது அந்த பரமாத்மா இல்லை என்று சொல்ல முடியாது, அறிபவர் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகையால் அபாவ சாட்சித்வாச்ச நட்ட பிரமாணத்தா, இது 5 பிரமாணங்கள் இதற்கு இல்லை என்று சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு 6வது பிரமாணம் என்ன? நாபி சப்த பிரமாண வேத்யா, சப்த பிரமாணஜன்ய அதிசயா பாவாத். நம்ம சப்த பிரமாணத்தினால்தான் அறியப்படுகிறது என்று நாம் தீர்மானம் பண்ணினோம். சூத்திரக்காரர் என்ன பண்ணினார்? அசாதோ பிரம்ம ஜிஞாசா அப்படின்னு முதல்ல பிரம்மத்தை பற்றி அறியவும் விசாரம் பண்ணவும் சொன்னார். பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னல, அந்த பிரம்மத்தை விசாரம் பண்ணணுமையானால் அதுக்கு லட்சணம் வேறு அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் ஜென்மாத்தியதா ஏதோ வாயுமா நிபூதா நிஜாகண்டு ஏனஜாதா நிஜீவந்தி பிரகந்தி அபிதம் விதந்தி தத் விஜாதத்வா தத் பிரம்மா. எவரிடத்துல வந்து உலகங்கள் எல்லாம் உண்டாகிறதோ, யாரால் உலகங்கள்லாம் காப்பாற்றப்படுகிறதோ, யாரிடத்தில் உலகங்கள்லாம் பிரளய காலத்தில் ஒன்றாக சேருகிறதோ அவரை அறிவும், அதுதான் பிரம்மம். லட்சணம் இல்லை. இந்த லட்சணம் இவர் யார் எதனால் நம்ம அறிய முடியும்? சாஸ்திரத்தினால் மட்டும்தான் அறிய முடியும். அதனால்தான் சாஸ்திர யோனித்வாத், 3வது சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத்னு சொன்னார். சூத்திரக்காரர் வேதத்தினால் அறிய முடியும் என்று சொல்லியிருக்கார். நீங்க என்னன்னா சப்தத்தினால் அறிய முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு அடுத்ததான கேள்வி. அதான் சொல்ற, நாபி சாஸ்திர பிரமாண வேத்யா பிரமாணஜன்ய அதிசய அபாவா. பிரமாணத்தினால ஒரு அதிசயம் உண்டாகணும், ஒரு சேஞ்ச் உண்டாகணும், அதான் பிரமாணம். இப்ப குடத்தை பார்த்தே கண்களால்
அதற்கு முன்னால குடத்தை பார்க்காத இருக்கிறதுக்கு பார்க்காத இருக்கும் தருணத்தில் உங்களுக்கு இது குடம் என்ற அறிவு உண்டாச்சோ? இல்லை. குடத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்னாச்சு? இது குடம் என்ற அறிவு உண்டாச்சு. இந்த பிரத்யட்சம் எனக்கூடியதான பிரமாணமானது அது வேலை செய்வதற்கு முன்னால எனக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு உண்டாகல. அது வேலை செஞ்ச பிறகு இது குடம்ங்கிற அறிவு உண்டாச்சு. இந்த பிரமாணத்தினால நமக்கு என்னாச்சு? ஒரு சேஞ்ச் உண்டாச்சு. நான் குடத்தை அறிந்திருக்கிறேன் எனக்கூடியதான மாறுதல் என்னிடத்துல உண்டாச்சு. இது உண்டாயிருந்தா தான் அந்த பிரமாணம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் சார். எந்த செயலுமே இது செயல் என்று சொல்கிறதானால் அந்த செயல் உண்டாகிறதுக்கு முன்னாடியும் செயல் பண்ணின பிறகும் ஒரு மாறுதல் இருக்கான். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னு. பசி போச்சான்னு கேட்டேன். போகலை சார்மா. சாப்பிட்டான்னு அர்த்தம். பசி போகிறதுக்காகத்தானே சாப்பிடுறது. அப்ப சாப்பாடு எனக்கூடியதான செயலானது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு முன்னால பசி இருந்தது, சாப்பிட்டவரே பசி போச்சு. அதே போலயே இந்த பிரமாணத்தினால ஒரு அதிசயம் ஒரு சேஞ்ச் உண்டா இருக்கணும். வேதாந்தத்தை கேட்கறதுல இந்த கேட்கறதுக்கு முன்னாடியும் கேட்டவரை டக்குன ஏதாவது சேஞ்ச் உண்டா இருக்கும் இன்னும் தெரியுது. அப்ப இந்த சொல்றாரு எப்படி தெரிஞ்சதுன்னு எப்படி சொல்றது? அதனால சொல்றேன். அதனால நாபி சாஸ்திர பிரமாண வேத்திய பிரமாணகண்ய அதிசய அபாவா. இது வரைக்கும் முடிதல். ஏவம் இப்படி ஆகமையானால் கதம் சாஸ்திர யோனித்துவம் கதம் சாஸ்திரத்தினால்தான் அறியப்படும் சாஸ்திரமேவ பிரமாணம். அந்த சாஸ்திர யோனித்துவத்தின சாஸ்திரம் யோனி காரணம் பிரமாணம் எத்த அப்படி இருக்கணும். முதல்ல ஒரு அர்த்தம் சொன்ன சாஸ்திர யோனி சாஸ்திர யோனி. சாஸ்திரமானது சாஸ்திரத்துக்கு காரணமா இருக்கிறார். வேதங்கள் எல்லாம் அவருடைய திருமுக மண்டலத்துலதான் வந்தது. ஏன் ஆசியமாதோ வேதோ அதர் வாங்கிறதா அப்படின்னு மறைகளை எல்லாம் மறைத்தவர் அவர். தான் இருக்கு. ஆனா ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா மறைகளால் அறியப்படுபவர். மறைகள் சாஸ்திரம் காரணம். காரணம் என்ன? பிரமாணம். யோனின்னா காரணம், காரணம்னா பிரமாணம். என்ன காரணம்? உபாதான காரணம் இல்ல. நீங்க என்ன சொல்றோம்? அறிவுக்கு காரணம். பிரம்மத்தை அறிவதற்கு காரணம். ஆகையால் பிரமாணம் எது? இந்த பிரம்மம். சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரத்தினால அறிய முடியும்னு சொல்ற இங்க அப்பிரமேயான்னு சொல்ற எப்படி? இது முதல் பேசிக் டெக்ஸ்ட். விஸ்வதாசனாமங்கிறத வேதாந்தம் புரியறதுக்கு முதல் டெக்ஸ்ட். ஆனா இதுலயே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பரஸ்பர விரோதம் இல்லைன்னு இங்கேயே நமக்கு சொல்றாரு. கதம் சாஸ்திர பிரமாண வேத்யா ஏவம் சாஸ்திர யோனித்வம் கதம் உச்சதே பிரமாணாதி சாட்சித்வேன பிரகாசஸ்வரூபஸ்ய பிரமாண அவிஷயத்வேதி அத்யஸ்த அசத்ரூப நிவர்த்தகத்வேன சாஸ்திர பிரமாண தத்துவம். எப்படி? உச்சதே பிரமாணாதி சாட்சித்வேனா. நீங்க ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஏற்படுறதுங்கிறது ஒரு ஞானம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். நம்ம இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம். வேதாந்தம் சொல்ற வரைக்கும் நம்மளை பத்தி நமக்கு தெரியல. சாதாரணமாக இதை பார்த்து இது என்னன்னு கேட்கிறேன். இது புஸ்தகம்னு கேட்கிறேன். இது புஸ்தகம்ங்கிற அறிவு வருதவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. இது என்னன்னா இது தவறு. அவ்வளவுதான் வரைக்கும் வருதா? வேற ஏதாவது தெரியுதாங்க? அவ்வளவுதான் சார் எழுதுங்க. புத்தகத்தை பார்த்தா புத்தகம் தெரியுது, தேவத்தை பார்த்தா தேவம் தெரியுது. அவ்வளவுதான் எனக்கு அறிவு வந்து வேற ஒன்றும் வரல. அப்புறம் சொன்னேன், ஓஹோ உங்களுக்கு புத்தகம் தெரியுமா? இப்பதானே பார்த்தேன் எனக்கு தெரியும். இப்ப இந்த புத்தகம் எனக்கு தெரியுங்கிற அறிவு வர்றதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்க? புத்தகத்தை பார்த்ததுமே இது புத்தகம் அறிவு வந்தது, அவ்வளவுதான். வேற ஏதோ போயிட்டு நான் அப்புறம் 1 மணி நேரம் அனுப்புறம் உங்களுக்கு புத்தகம் தெரியுமான்னு கேட்டேன். இப்ப பதில் வந்து எனக்கு புத்தகம் தெரியும் என்று 2வது அறிவு சொன்னது. இந்த 2வது அறிவு வர்றதுக்கு நீங்க ஏதாவது வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? பண்ணல. இது புத்தகம் எனக்கூடியதான அறிவு வந்தது. அதே அறிவு தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு புத்தகத்தை அறிவனாக நான் இருக்கிறேன். இன்னொரு அறிவு உங்களுக்கு வந்தது, எனக்கு புத்தகம் தெரியும். முதல்ல நீங்க பார்த்தது கண்ணால வந்ததான ஞானம். இந்த 2வது ஞானம் உங்க மனசுல புத்தகத்தினுடைய அறிவு இருக்கு என்கிறது இன்னொருத்தர் அறிஞ்சிருக்காரு. ஞாபகம்
சாதாரண இந்த கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு புத்தகம் தெரியும், எனக்கு உடையதான அறிவை வேற யாரும் அறிஞ்சிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு புத்தகம் தெரியும், எனக்கு தெரியும். இதை நீங்க அறிஞர், நீங்க முயற்சி பண்ணியிருந்தீங்களே, ஆனால் அந்த முயற்சி உங்களுக்கு தெரியணும். நீங்க முயற்சி பண்ணல, புத்தகத்தை பார்க்கறது கண்ணை திறந்தது அவ்வளவுதான். இது புத்தகம் எனக்கூடியதான அறிவு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இது புத்தகம் எனக்கூடியதான அறிவு இவருடைய மனசுல இருக்குன்னு இன்னொருத்தர் பார்த்தார், அவர் தான் சாட்சி. சிம்பிளா நம்ம பார்த்துக்கலாம். இதுல என்னன்னா நம்ம சாட்சி நம்மள்கிட்ட இருக்கு, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. சாட்சி சாட்சி வர்த்திதா, அவருக்கு இன்னொரு சாட்சி கிடையாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார். ஈஸ்வர சர்வபூதானா அர்ஜுன திட்டதி ராமன் சர்வபூதானி எதிராரோடாமி மாயா. நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கார். பார்த்து கொண்டிருக்கேன் என்கிறது உங்களுக்கு அறிவித்துக் கொண்டும் இருக்கார். திருட்டுத்தனமா ஒண்ணும் பண்ணல, இல்லை நான் எனக்கு தெரியுதுன்னு உங்களுக்கே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நாம் அவரை பார்க்கிறோம். ஆகையால் நமக்கு பிரமாணம் ஏற்படும் பொழுது இந்த பிரமாணத்துக்கு சாட்சியா அவர் இருக்கார். ஆகையால் ஒவ்வொரு பொருளையும் நம்ம அறியும் பொழுது எனக்கு இன்னொரு ஞானம் இருக்கு. காக்னிஷன் ஆஃப் காக்னிஷன். யூ காக்னைஸ் an object, you cognize that you have cognized. The cognition of cognition வந்து அறிவை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அந்த அறிவை அறிபவர் ஞப்திஸ்வரூபம். அவரை நாம் ஜோதிஷன்னு சொல்றோம். பெரும் ஜோதிஷன்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஜோதிஷம் நீங்க மறுக்க முடியாது. அதான் பிரகாசம். அதான் சொல்றார், பிரமாண சாட்சியேன பிரமாண அபிஷயத்வாத் பிரகாசஸ்வரூபத்தை. அவர் எப்படி? பிரகாசஸ்வரூபம், அறிவிப்பதே அவருடைய உருவம். எல்லாவருடையும் நீங்க எதை அறிகிறீங்களோ எல்லாமும் அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரால் தான் எல்லாமும் அறியப்படுகிறது. பிரகாசஸ்வரூபத்திய பிரமாண அபிஷயத்வேதி. இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வியாபிக்கானம், சாதுவிசக்கானம் இவைகள் எல்லாமே என்னென்ன, இவைகள்லாம் அங்கே செல்லாது. இவைகள் இங்க இருக்கும், மற்ற பொருள்கள்ல போகும், அரங்கல போகாது. பிரமாண அபிஷயத்வேதி. ஆனா என்ன சார் பண்றது? அத்தியஸ்த அசத்ரூப நிவர்த்தகத்வேன. எதையோ தாங்கள் நினைக்கிற அவைகளெல்லாம் இல்லை என்று காட்சி கொடுக்கிறது. தாங்கள் எதையோ அது பிரம்மம் பிரம்மம் என்று ஆத்மா என்று அறிந்து இது ஆத்மா இல்லை என்று சொன்னதுமே அப்ப மீதி எது இருக்கோ அது ஆத்மான தானா புரிஞ்சுக்கிறது. கண்ணு பார்க்கும் பொழுது நாம் பார்த்துங்கிறது. இப்ப இந்த நானுங்கிறது ஆத்மா இல்லையா? கண்ணை பார்க்கும் பொழுது நாம் பார்த்தேன்னு. இப்ப இந்த கண்ணு ஆத்மா இல்லை. அதே போல காது கேட்கும் பொழுது நான் கேட்டேங்கிறது. இந்த நான் கேட்டேன்னு சொன்னதுன்னா இந்த நானும் காதும் ஒன்னா சொல்லிட்டு நீங்க காதே ஆத்மான்னு நினைச்சது கேட்கின்றது. கால் நடக்கும் பொழுது நான் நடக்கேங்கிறது. அப்ப கால் நடக்கிறது காலே நான் நினைச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே? இப்படி ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு உங்க தெரிவித்திருக்கிற பகுதிகள் எல்லாமே நான் என்று சொல்ல அறிவித்த கருந்தில வேதாந்தம் வந்து கண்ணு நான் இல்லை, காது நான் இல்லை, மூக்கு நான் இல்லை, கை நான் இல்லை, கால் நான் இல்லை, மனது நான் இல்லை, பிராணன் நான் இல்லை அப்படின்னு எல்லாம் தள்ளி விடுவேனால் பிறகு எங்கு எது நிற்கிறதோ அதான் நான். இதுதான் எதுதா நிற்கிறதுன்னு நீங்களே எழுத முடிக்கணும். அதான் நானே கேடு. கோபம் கோபம்னு தோடினால் சோகம்னு வந்துடும். அந்த சோகம் தான் சோகமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. ஆய வேதாந்தங்கள் எப்படி உங்களுக்கு ஆத்மாவை சொல்லுகிறது? இதர பிரதிஷேதேனா. எதையெல்லாம் தாங்கள் நான் என்று அறிகிறீர்களோ அதை அனுபவிக்கிறீர்களோ அவைகளெல்லாம் இல்லை என்கிற அபிப்பிராயத்தில். இதுதான் புஷ்பதந்தர் சிவமகிமத்துல சகிதம் அபிதத்தே ஸ்ருதி ரவி அப்படிங்கிற சொன்னார். ஸ்ருதியும் நேரா சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறது. வெட்டப்பட்ட கொண்டு வெட்டப்படுறதுன்னு ஏன் சார் வெட்டப்படுறதுன்னு ஸ்ருதிக்கு பர்த்தாவோ ஆத்மா. அதனால ஆட்டுக்காரர் நேர காட்டி கொடுத்துட்டாங்க. பழைய நாள் பெண்மணி கல்யாணம் ஆகிட்டு 2 பேருக்கும் ஒருத்தர் இவ கல்யாணத்துக்கு அவளை கூப்பிடல தோழி. கூப்பிடாதனால என்னாச்சு, ஒரு 6 மாசம் ஆச்சு. அந்த தோழி எப்படியோ சாதார கேட்டா, யாரு முகமாவோ கேட்டா அவளை கல்யாணம் ஆச்சு. பாத்தியா இவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தா நம்ம 20 வருஷம் ஒன்னா இருக்கோமே, கல்யாணத்தை கூட கூப்பிடல பாத்தியா அப்படின்னு மனசுல கவலைப்பட்டுங்க.
சரி நேரம் பார்த்தப்ப கேட்போம் அப்படின்னு நேரா வந்தது இந்த அம்மாவை அங்க போயிட்டாமா உன்னுடைய அட்ரஸ்க்காக எத்தனையோ ட்ரை பண்ணினேன், போன் பண்ணினேன், யாராவது கேட்டேன், அட்ரஸே கிடைக்கல, நீங்க மாறி போயிடலாம், இங்கே போனா தெரிஞ்சு எவ்வளவு ட்ரை பண்ணினேன், அதையும் கல்யாணம் சீக்கிரமா செட்டில் ஆச்சு, வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி உன்னை கூப்பிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுன்னா அந்த மனசு சரி பரவாயில்ல, இவன் மனசு கொடுத்து போயிடுச்சு. மனசுல தாபம் என்ன, நம்ம சொல்லாம பண்ணாலே தான் தாபம். இந்த விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு, சந்தோஷமா. அப்புறம் என்ன கேட்டா ஆத்துக்காரர் வந்து அப்படின்னு அதுக்காரன்னு பழைய சந்தர்ப்பம். இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு 2 பேரும் பக்கத்து பக்கத்துலயே உட்கார்றா, அவ வழியிலே உட்காரு. இன்னும் சிவகாம சுந்தரியே ஆகல. பழைய நாள்லாம் ஸ்திரீகள்லாம் ஒரு பக்கம் தனியா இருப்பா, புருஷால் ஒரு பக்கம் தனியா இருப்பா. இந்த மாதிரி யார் வந்து ஆத்துக்காரர் அப்படின்னு கேட்கிறா, வரிசையா நிற்கிறா போகுது. அப்ப அது அந்த கருது கட்டு போட்டிருக்காரு அவரா, இல்ல விஜ வச்சிருக்காரா, ஐயோ இல்ல. சரி மாதவ திருமணம் இருக்காரு அவரா, இல்ல. சரி குங்குமம் வச்சிருக்காரா அவரா, இல்ல. கருப்பு கண்ணாடி போட்டு நிற்கிறாரு, வெளியில இது வெளிச்சமா இருந்தாலும் அவரா, இல்ல. இது வரிசையா இல்ல இல்ல பண்டைய ஐயோ அவர் இல்ல. இது வரிசையா ஒவ்வொருத்தரும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. கருதுல ஒரு வருஷம் அங்க நிற்கிறார், அதுவும் அங்க நிற்கிறாரு அவர் தானா, தலை கவிஞ்சிட்டாராம். ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்ல தலை கவிஞ்சிட்டா. என்ன ரத்தம்னா அப்ப எப்படி அவ பக்கத்துல இருக்கிற புரிஞ்சுட்டாலோ அப்படி எல்லாம் பழைய நாள் திருஷ்டாந்தம். இப்ப என்ன இங்க இருந்து துடுக்கு போட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க, வந்தது இன்ட்ரோடியூஸ். ஆனா ஸ்ருதி எப்படி சொல்றது, செட்டிட்டம் அப்படிதான் சொல்லாமல் சொல்லுகிறார். மற்ற பொருள்கள் எல்லாம் நீக்கினது எது எங்க இருக்கோ அதான் அந்த சொரூபம் அப்படின்னு சொல்றதான். அதான் சொல்றார், பிரமாண அபிஷயத்தேடி அத்தியஸ்த அசத்ரூப நிவர்த்தகத்தேனா. ஏதோ ஏதோ என்று எத்தனையோ பொருள்களை அதன் மேல் இருக்கு என்று நாம் கருதி அத்தியாசம் பண்ணின பொருள்களை அவைகள் இல்லை என்ற மற்றவைகளை நீக்கினது அசத்ரூப நிவர்த்தகத்தேன சாஸ்திர பிரமாண தத்துவம். சாஸ்திரம் தானா அறிவித்தது அவர். இது அப்பிரமேய. கடைசியில் என்ன, சாட்சி ரூபத்வா இதான் சாட்சி. இந்த வேதாந்தங்கள்ல சாட்சிய மனசுல புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாட்சின்னு ஒருத்தர் இருக்க, அது நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணினா தான் நமக்கு தெரியும். நம்ம மனசுக்கு பின்னால ஒரு சாட்சின்னு ஒருத்தர் இருக்கார், சொப்பிரகாசமா இருக்கார், ஜோதிர் வடிவமா இருக்கார். இவர் தான் ஸ்வயம் ஜோதிர் பிராமணம் விசேஷமா சொல்றது. உங்க முன்னாலேயே உங்களுக்கு நேற்று மொழிச்சுட்டு இருக்கு, ராத்திரி படுத்தண்டு தூங்கினேன், கொஞ்ச நேரம் ஆனப்புறம் சொப்பனம் வந்தது. சொப்பனம் வந்தது மொழிச்சுங்கள். அடுத்த நாள் காரணமே சொல்லு, எந்த நாள் மொழித்துக் கொண்டேனோ அந்த நாள் தான் தூங்கினேன். தூங்கின பிறகு எனக்கு சொப்பனம் வந்தது, அந்த நாள் தான் சொப்னத்தை கண்டேன். மறுபடியும் நான் தான் மொழிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு நாள்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தல இந்த நாள் தூங்கினவரை மொழிச்சிருந்தவரை மொழிச்சுட்டு இருக்கிற காலத்துல எதையோ பார்க்கிறேன், தூங்குற காலத்துல ஒண்ணும் பார்க்கல. அதோட சொப்பனம் ஒண்ணு பார்த்தேன். இந்த சொப்பனத்துல என்னென்னமோ பொருளை பார்த்தேன். யாரு பார்த்தா, நீங்க பார்த்தீங்களா? இல்ல. ஏன்னா உங்களுடைய நீங்க தான் தூங்கிட்டு கண்ணுக்கு அது எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு. படுத்துட்டு தான் சொப்பனம் பார்ப்பேன், நின்று தான் விழுந்துருவேன். அதுலதான் சொப்பனம் பார்த்துருக்கு. ட்ரெயின் ஏறி காசிக்கு போனா போல சொப்பனம் சொல்லிட்டு நீங்க நடத்தா போன இல்லையே. அப்ப சொப்பனத்துல தங்களை பார்த்தவர் தாங்கள் இல்லை, அப்ப வேற யாரோ. அந்த பொருளாக உங்க மனசு தான் மாறி இருக்கு. ஆகையால் இந்த சொப்பனத்துல பார்த்த பொருள்களுக்கு பின்னால யாரோ ஒருத்தர் கண்டார் அல்லவா, இப்பொழுது ரெகக்னைஸ் பண்றாரு இல்லையா, இவர் தான் சாட்சி, அவர் தான் ஆத்மா, அவர் தான் துரியன். மாண்டூக்கிய துரியன் அந்த உபநிஷத்துல துரியங்கிற பதமே கிடையாது. நீங்களா துரியன்னு காரணம், உபநிஷத்துல எங்கேயும் துரியன் கிடையாது. சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யத்து ஆத்மா சவிஜ்ஞேய, அவர்தான் சொல்றது துரியன் இல்லை. ஆச்சாரியார் சாட்சியம் ஒண்ணு கொடுத்து முதல் சொல்ற மாயா சத்யா துரியம் அப்படின்னு ஆச்சாரியார் இருக்காரு. உபனிஷத்துல இல்ல, கவனிக்கணும். எந்தெந்த பதமானது எங்க இருக்கு, அதுவும் எப்படி இருக்க அப்படின்னு கவனிக்கணும். அப்படி அந்த ஒரு ஸ்வரூபமானது சாட்சி ஸ்வரூபம். அதனால சாட்சியும் அவரால் பார்க்க முடியாது, அனுபவிக்கலாம். ஆயால் அவருக்கு அப்பிரமேயர். அதனால சாட்சி ரூபத்வா இப்படி அப்பிரமேயர் இருக்கிற பதத்துக்கு பார்த்தோம்.
அதுதான் திருஷேகா. அப்புறமேகான் அவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட, ஆனா அந்த புலன்களை அடக்கிறவரும் அவர்தான், அந்த புலன்களை பார்க்கும்படி பண்ணுபவரும் அவர்தான். வெறும் அப்புறமேயர் புலனுக்கு ஆகாதவர்ங்கிற மட்டும் நினைக்காதீங்க. இந்த புலன்கள்னால் புலன்கள் எல்லாமே அவருடைய தயவினால் தான் வேலை செய்கிறது. ஏன் புலனுக்கு அப்பாற்பட்டவர், ஏன் புலன் வேண்டாம் சார் சொல்லாதீங்க. இந்த புலனை கட்டி காக்கிறதும் அவர்தான். அதனால்தான் ஆத்மா நம்ரதினம் திட்டி சரீரம் ரதமேவதோ புத்திந்து சாரதிட்டு மனப்பிரகிரகவான் நரஹா உபநிஷத்து. இந்த சரீரம் என்கிறது ஒரு பேர். இந்த பேருக்கு 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. 5 குதிரைகள் இந்த 5 புலன்கள். இந்த குதிரைகளுக்கும் அந்த தேரோட்டிக்கும் நடுவுல ஒரு கடிவாளம் இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம். அந்த கடிவாளம்னா குதிரைகளான புலன்களுக்கும் இந்த புத்தி எனக்கூடியதான தேரோட்டிக்கும் நடுவுல கனெக்ட் பண்றது என்ன, மனசு. அந்த புத்தியானது ஒழுங்கா வேதாந்தத்தை கேட்டுட்டு சதாச்சாரத்தோட இருந்தீங்கன்னா சத்விஷ்ணோ பரமம் பதம் இல்லைன்னா அவர் எங்கே இருந்தார், அவர் போய் சேர வேண்டிய இடத்துலையும் போய் சேர்றதில்ல, வேற எங்கேயோ போய் சேர்றார் சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது. அதனால ரிஷிகாணி இந்திரியாணி சேதாம் கீதா ரூபாத் யத்வா இந்திரியாணி எஸ்ய வசே வர்த்தந்தே சபரமாத்மா பிரதீகேதா. இந்திரியங்கள்லாம் யாருடைய வசத்தில் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அவருக்கு பிரதீகேதன் என்று பேர். யத்யவா சூரிய ரூபஸ்ய சந்திர ரூபஸ்யவா ஜெகத் பிரீதிகராக ஹிருஷ்டாக கேதா. சூரியனாகவோ சந்திரனாகவோ இருக்கார். சூரியனாகவும் சொன்னா அவருக்கு உலகத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான கேசங்கள், முடிகள். கேசம்னா இங்க என்னதான் ரஷ்மிகள், அவருடைய கிரணங்கள், ரேஸ் ஆஃப் லைட். சூரியனுடைய கிரணங்கள் நமக்கு வேண்டியிருப்பா என்ன கொடுக்கிறார் சார் அப்படின்னு சொல்லப்படாது. தபந்தம் நனிங்கே உமக்காக அவர் கொடுக்கல. அவர் 8 மாசம் கொடுத்தினாக்கா 4 மாசத்துக்கு மழை வரும். மழை வரலன்னா உங்க தீர்த்தம் கிடைக்காது. அதாவது தீர்த்தம் வரணும்னா இப்ப 8 மாதம் கொடுக்கறது நம்ம பாத்துக்கணும். தபந்தம் நனிங்கே பர்த்தந்தம் நனிங்கே. மனுஷனுடைய செல்ஃப் டிசிப்ளின் சொல்றது வேலை எங்க இருக்குதுங்கிறதுல டைத்தரியம் பண்றது இருக்கு, கடைசியில் இருக்கு. இதுல நம்ம அதெல்லாம் விட மாட்டோம். சத்தியம் ஞானம் தான் பொறுக்காது, எல்லாம் பொறுத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இங்க எப்படி வாழணுங்கிறது எப்படி சொல்றது. அந்த சூரியனானவன் அல்லது சந்திரனானவன் சூரிய கிரணங்களால் தான் மரம் கொடிகள்லாம் வாழாது. அவைகள் வாழ்ந்தால்தான் நமக்கு தானியம் எல்லாம் கிடைக்கும். நீங்க உட்கொள்ளக்கூடியதான எல்லா பொருளும் நமக்கு கிடைக்கணும்னால் மரக்கொடிகள் எல்லாம் நன்றாக இருக்கணும், அது நன்றாக வாழணும். பயிரெல்லாம் நன்னா வரணும். அதுக்கு எப்படி சூரிய கிரணங்கள்னால அது நன்னா வந்த பிறகு அதனுடைய வரக்கூடியதான ஒரு பலம் இருக்கிறதுல அந்த பலமானது உங்க சரீரத்துக்கு ஒத்துக்கணும். பீட்டா பிரிஞ்சாலும் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்காது பண்ண அது சரீரத்துக்கு ஒத்துக்கிறா போல வரணும். அதுக்கு சந்திரனுடைய கிரணங்கள் வேண்டியது. ஆனால் சூரிய ரூபத்து சந்திர ரூபத்தில ஜெகத் பிரீதிகரா கிருஷ்டாக கேதாக லக்ஷ்மயா சஹா கிருதி கேதா அப்படின்னு ஹிருதி கேத சூரிய ரஷ்மி ஹரே கேத புரஸ்தாத் இது ஸ்ருதே கைத்தரியம். இதை சொல்றது புருஷோதராதித்வா தாதுத்வம். புருஷோதராதி கணத்துல கிருஷிகா ஈதா ஹிருதி கேதா. அப்ப கிருஷிகானாம் ஈதான்னு வரணுமோ இல்லையோ, அது ஹிருதிகேதான்னு வந்ததுனால அது புருஷோதாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால சாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. இதே அம்சத்தை தான் நமக்கு நன்றாக புரிகிற போல மோட்ச தர்மத்துல சொல்லியிருக்கார் பாரதத்துல. அது